ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம நருட்டோக்கு பென்டனுக்கு ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் கிளாசிக் நருட்டோவையும் கிளாசிக் பென்டனையும் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய லைக்ஸு, நிறைய வியூஸ் அப்படின்னா வந்து கிளாசிக் நருட்டோ கிளாசிக் பென் எடுத்திருக்கேன். 50Kக்கு மேலே வியூஸ் வந்ததுன்னா வாங்க ஷினோபீஸ், வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம கிளாசிக் நருட்டோ பக்கம் சைடு வந்துடலாம். நருட்டோ சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சாக்ரா தான் மெயினான விஷயம். அதை வச்சு உங்களால் பல வகையான ஜூஸு செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு, ரசிங்கன், அப்புறம் மெயினாக சொல்லப்போனால் ஷேடோ க்ளோன் இருக்குது. அப்புறம் ஃபைனலாக நம்ம குராமாவோட சாக்ரா. இதை தாண்டி கிளாசிக் நருட்டோ கிட்ட மற்றபடி எந்த பெரிய பவரும் இருக்கான்னு காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் அறிவாளித்தனமாகவும் இருக்க மாட்டான். எதை எடுத்தாலும் முந்திரி கட்ட மாதிரி டக்குன்னு செஞ்சிருவான் தோன்றாங்க. அப்படியே எங்கள் பென்டெக் பக்கம் வந்தோன்னா கிளாசிக் ஏலியன்ஸ் இருக்க 10 ஏலியன் தான் நல்லா செலக்ட் பண்ணிட்டேன். அதை வச்சு எக்ஸலரேட், 4 ஆர்ம்ஸ், டைமண்ட் ஹெட், அப்கிரேட், கோஸ்ட் ஃப்ளீக், ஹீட் பிளஸ், கடைசியாக ஸ்டிங் ஃப்ளை, அப்புறம் கிரே மேட்டர், வைல்டு அப்புறம் ரிப் சாப்ஸ். இது 10 ஏலியனுக்கும் பென்டன் ஒத்தாளுக்கும் ஃபைட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? பென்டன் சீரீஸில் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஃபாஸ்டஸ்டான ஏலியன்னா அதான் எக்ஸலரேட். நருட்டோ கிட்ட மட்டும் ஷேரிங்கன் மட்டும் இருந்ததுன்னு வைங்க, எக்ஸலரேட்டோட எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு போகுதுன்னு கணிக்க முடியும். அப்புறம் அதோட அட்டாக்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஹீரோ நருட்டோ கிட்ட ஷேடோ க்ளோன் ஷேரிங்கன் இல்லை. நருட்டோ மட்டும் ரசிங்கன் போட்டால் எக்ஸலரேட் காலி. பட் அதுக்கு நான் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நருட்டோ எக்ஸலரேட் கிட்ட வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா எக்ஸலரேட்டோட ஸ்பீட் எப்படி நீங்களே சொல்லுங்கள். நருட்டோவோட எக்ஸலரேட் கிட்ட கண்டிப்பாக போக முடியாது. அதனால் நருட்டோ தான் ஜெயிப்பான். அதான் நம்ம நருட்டோ 1000 ஷேடோ க்ளோன்ஸ் உருவாக்கினாலும் 5 செகண்டில் எக்ஸலரேட் எல்லாத்தையுமே காலி பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏலியன் 4 ஆர்ம்ஸ். 4 ஆர்ம்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 4 கேவல்ஸுக்கு ஒரு மேசிவான பவர்ஃபுல்லான ஏலியன். பட் 2 பேருக்கு ஃபைட் வச்சா சண்டை ரொம்ப நேரமாக நடக்கும். ஏன்னா நம்ம நருட்டோ ஷேடோ க்ளோன் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுவோம். 4 ஆர்ம்ஸ்க்கு அது ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா 4 ஆர்ம்ஸ் வந்து எக்ஸலரேட்டை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோவா ஃபாஸ்ட்டே கிடையாது. நருட்டோ என்னோட தான் அவ்வளோ ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணாலும் 4 ஆர்ம்ஸ் ஸ்ட்ரோக் அடிக்க முடிஞ்சாலும் 4 ஆர்ம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸலரேட்டால் 5 செகண்டில் எல்லாத்தையும் காலி பண்ண முடியும். ஆனால் நம்ம 4 ஆர்ம்ஸ் பக்கம் எடுத்தோன்னா அப்படிலாம் கிடையாது. ஓகே கைஸ், நீங்களே சொல்லுங்கள். 4 ஆர்ம்ஸ்க்கும் பென்டனுக்கும் ஃபைட் வச்சா 4 ஆர்ம்ஸ்க்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா யார் ஜெயிப்பான்? இந்த இடத்துல நம்ம மட்டும் எக்ஸலரேட் வச்சா ஈஸியாக ஜெயிச்சிடும். ஆனால் நம்ம நருட்டோட ஷேடோ க்ளோன்ஸ்க்கு முன்னாடி 4 ஆர்ம்ஸ்னால் ஒன்றுமே கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எத்தனை ஷேடோ க்ளோனை அடித்தாலும் ஒரு 1000 நம்ம 4 ஆர்ம்ஸ் அடித்தாலும் இன்னொரு 1000 சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். 4 ஆர்ம்ஸ் மேலே ரசிங்கன் வேலையே செய்யன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்குன்னு ரசிங்கனா நான் குறை சொல்லலை. அப்படியே நம்ம நருட்டோ கிளாசிக்கில் ஜிராயா சொல்லிருப்பாரு, நருட்டோ நீ யூஸ் பண்ணுற ரசிங்கனுங்கிறது ஒரு பேசிக்கான ஒன்று. அப்போதான் நருட்டோ ஷிப்புடனில் தான் மேசிவ் ரசிங்கனே அவன் கற்றுக்குவான். ஸோ இதில் கன்ஃபார்ம் ரசிங்கன் 4 ஆர்ம்ஸ் மேலே பட்டா கூட எதுவுமே ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட தியரியை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஏலியன் தான் டைமண்ட் ஹெட். இந்த ஏலியன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கிட்ட 1000 ஷேடோ க்ளோன் இருந்தாலும் இந்த டைமண்ட் ஹெட்டால் அவ்வளோ 1000 ஷேடோ க்ளோன்ஸையும் அசால்ட்டாக தோக்கடிச்சிட முடியும். ஆனால் ஃபைட் வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அது எப்படி புரியும்னு கேட்குறவங்களுக்கு, டைமண்ட் ஹெட் தன்னோட தரையை கீழே வச்சு தரை ஃபுல்லாக கிறிஸ்டலாக நிரப்பும் போது ஒரு ஷேடோ க்ளோன் இல்லை, அத்தனை ஷேடோ க்ளோனும் காலி தான். கடைசியாக இந்த வில்லியக்ஸோட நிலமை மாதிரி தான் நம்ம நருட்டோட நிலமை வந்திருக்கும். சரி, இதனால் இருக்க டைமண்ட் ஹெட்டுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா டைமண்ட் ஹெட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஏலியன் அப்கிரேட். எனக்கு பர்சனலாக அது ரொம்பவே பிடிக்கும். டெக்னாலஜியில் சும்மா பூந்து விளையாடும். இதோட பவரை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண இரும்பு பொருளில் கூட அட்வான்ஸான டெக் வெப்பனாக மாற்றி நருட்டோவை ஈஸியாகவே அடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு அப்கிரேடுக்கும் நருட்டோக்கும் ஃபைட் வச்சா அப்கிரேட் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நருட்டோட எந்த ஒரு ஜூட்ஸுமே அப்கிரேட் மேலே வேலை செய்யாது, ஈவன் ரசிங்கன் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிற பென்டன் ஏலியன் கோஸ்ட் ஃப்ளீக். இது கிட்டத்தட்ட ஒரு பேய் மாதிரி தான். இதால் யாரோட அட்டாக்கை வேணால் தப்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதனால ஈஸியாக அதனால் நருட்டோவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தான் சொல்ல முடியாது. ஏன்னா நருட்டோட உடம்புக்குள்ளே குராமா இருக்குது. ஏன் நம்ம கோஸ்ட் ஃப்ளீக்கும் குராமாவும் சந்திச்சு இப்போ நான் வீடியோவில் கட்டுற மாதிரி ஒரு மீட்டிங் கொள்ள போடலாம், யாருக்கு தெரியும்? அப்போ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கோஸ்ட் ஃப்ளீக்கான நருட்டோவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் முடியாது. இது என்னை பொறுத்த வரைக்கும் தான் யாருமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. அதனால் நருட்டோ ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஏலியன் ஹீட் பிளஸ்ட். பென் முதல்ல மாறின ஏலியனும் இது தான். அப்புறம் நிறைய ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச ஏலியனும் இது தான். நம்பர் 1 இதுதான் இருக்குது. இதை பற்றி பெருசாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதோட பவரே ஹீட் தான். இதை வச்சு நம்ம நருட்டோவை ஈஸியாகவே பிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஏலியன் ஸ்டிங் ஃப்ளை. இப்போ ஸ்டிங் ஃப்ளையோட பவர் வச்சு நருட்டோவை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுவே நருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 100% வாய்ப்பு இருக்குது.
நான் இப்போ சொன்னது ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் நடந்தால் மட்டும் தான் நடத்துவோம். மற்றபடி ஸ்லிங் ஃப்ளையோட ரெக்கையை வச்சு பென்டன் ஈஸியாக தப்பிச்சு போயிட்டு அதுக்கு நருட்டோவை டிஃபீட் பண்ணுறான்னு சொல்ல வரல. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஏலியன் கிரே மேட்டர். நம்ம பென் டென்னிசன் மட்டும் தப்பி தவறி இந்த ஒரு ஏலியன் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட சோலி முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவே வீக்கு, அறிவு மட்டும் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம அறிவை வச்சுருந்தா நருட்டோவை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். பட் என்னோடய தியரி படி கன்ஃபார்மாக முடியாது. இப்போ ஃபைனலாக இந்த ஏலியனுக்கும் நருட்டோவுக்கும் ஃபைட் வச்சா கண்டிப்பாக நருட்டோ தான் ஜெயிப்பான். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏலியன் வைல்மெண்ட். இந்த வைல்மெண்ட்டோட பவர் முன்னாடி நருட்டோலாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். எத்தனை ஷேடோக்ளோன் வந்தாலும் அந்த ஒரு அடி இது மேலே படாது. ஏன்னா இது எப்படி அடிக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ இதில் கண்டிப்பாக வைல்மெண்ட் தான் ஜெயிக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிப்சாஸ். காய்ஸ் இதுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்குது. அது என்னன்னா அதனால் தண்ணியில் மட்டும் தான் இருக்க முடியும், நிலத்தில் இருக்கவே முடியாது. இதுவே பென்னுக்கு ஒரு வினையாகவே அமைச்சிடலாம். ஸோ ஃபைனலாக கிளாசிக் பென்டனில் இருக்க 10 ஏலியன்ஸ்க்கும் நம்ம நருட்டோ ஒத்த ஆளுக்கும் ஃபைட் வச்சா கண்டிப்பாக நருட்டோ அதை ஜெயிப்பான். அப்புறம் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஸ்டார்டிங்கில் பென்டன் ஜெயிப்பான்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து நான் 2 ரீசன்ஸ் சொல்லுவேங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஏலியன் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹீட் பிளாஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. அதிகமான நேரம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஈஸியாக டைம் அவுட் ஆயிரும். நம்ம பென்னுக்கு பேர் 10 செகண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி ரொம்பவே சூப்பர் ஈஸி, அது பேர் வர மாட்டேது. சீக்கிரமாக டைம் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நருட்டோவை ஈஸியாக தோக்கடிச்சிட முடியும். வேலை 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு பென்டனுக்கு டைம் அவுட் ஆகி திடீர்னு நம்ம பென்டன் நியூ ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நருட்டோ ஈஸியாக சுற்றி போட்டு வளைச்சு அவனோட பென்டனோட கதையை முடிச்சிடுவான். இதே தான் நான் 4 ஆர்ம்ஸ்க்கும் ஸ்டிங் ஃப்ளைக்கும் சொன்னேன். என்னதான் நம்ம தலைவன் அப்கிரேட் கிட்ட எந்த ஒரு ஜிட்ஸும் வேலை செய்கிறனாலும் நம்ம அப்கிரேடுக்கும் வெட்டத்துக்கும் ஃபைட் ரொம்ப நாள் நடக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்னது தான் இங்கேயும் நடக்கும். நருட்டோ ஈஸியாகவே தோக்கடிச்சிடுவான். செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ஏலியன் நம்ம நருட்டோவுக்குள்ளே போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் டக்குன்னு ஷாக் கொடுக்குற மாதிரி குராமா வெளில வந்துடும். ஏன்னா நருட்டோ செத்துட்டா குராமாவை செத்துரும். இதாக ஒரு ஜின்ஜுரிக்கியோட ரூல். ஸோ அந்த மாதிரி குராமாவோட 1 tail 2 tail இதெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ், பென்டனோட 10 ஏலியன்ஸுமே ரொம்பவே ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் அந்த கடைசியாக சொல்ல போகிற ஏலியனை மட்டும் டிஃபீட் பண்ணவே முடியாது. அதான் சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்ரிக்ஸ் மூவியில் காட்டப்பட்ட வேபிக். ப்ரோ வேபிக்கு 2 ரீசன் எங்கே போச்சு ப்ரோ அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, மொதல் ரீசன் பார்த்தீங்கன்னா டைம் அவுட்டாக வருது. இது ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஃபைட் முடிஞ்சிடும். ஏன்னா வேபிக்கோட சைஸை பொறுத்துங்கிறதுனால ஏதோ கீழே இருக்கிறத பார்த்தாலே தெரியும், வில்கேக்ஸோட ரோபோட்ஸ் நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். அதனால் அத்தனை ஷேடோ கிளான்ஸ் உருவாக்கினால ஒரு ஷேடோ கிளான் கூட விடாமல் எல்லாத்தையும் வச்சு தட்டுறோம். அப்போ குராமா என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, குராமா நருட்டோ இறந்துட்டா குராமாவை வெஞ்சிடும். இந்த மாதிரி மிதிச்சு நருட்டோவை கொண்டுட்டான்னா சொல்லவா வேணும், உள்ளே இருக்க குராமாவும் செத்து தான் போகும். ஸோ ஃபைனலாக நருட்டோவுக்கும் பென்டனுக்கு ஃபைட் வச்சா பென்டன் தான் ஜெயிப்பா, வேபிக் ஏலியனை வச்சு மட்டும்தான். மற்றபடி மற்ற எந்த ஏலியன் 10 ஏலியன்ஸாலையும் நம்ம நருட்டோவை தோக்கடிக்கவே முடியாது. அடுத்து நம்ம இப்போ என்ன வீடியோ போடலாம்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பென்டன் பிடிக்குமா, பென்டனில் எந்த ஏலியன் பிடிக்கும், இல்லை நம்ம எந்த ஏலியன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நான் தான் உங்கள் ருட்டோ சிஹா.